அனைவருக்கும் வணக்கம். இப்போ கோதுமை மாவு பிஸ்கட் செய்ய போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இது பாருங்க, ஒரு கப்பு ஜீனி, அனைவருக்கும் வணக்கம். கோதுமை மாவு பிஸ்கட் செய்ய போகிறோம் பாருங்கள். ஒரு கப்பு ஜீனி, ஏலக்காய் ஜீனியோட நுணுக்கி வச்சுருக்கிறேன். ஏலக்காய் இந்த பாருங்க, ஏலக்காய், ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அப்படியே கசக்கி போடணும். ரீஃபண்ட் ஆயில், ஒரு கப்பு ரீஃபண்ட் ஆயில், ஒரு கப்புக்கு ரீஃபண்ட் ஆயிலுக்கு 2 கப்பு கோதுமை மாவு போடணும். ஒரு கப் ரீஃபண்ட் ஆயில், கால் ஸ்பூனு உப்பு, சால்ட்டு போட்டு எல்லாத்தையும் இப்படியே அடித்து கொஞ்சம் நேரம் அப்படியே கரைக்க வேண்டியதுதாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கரைச்சி வச்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, போட்டோன்னே எப்படி வந்துட்டு பாருங்க, நல்லா இலகி வந்துட்டு பாருங்க. நல்லா ஜீரகத்தை கசக்கி போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்குங்க. பிஸ்கட்டு அருமையாக இருக்குது சாப்பிட. கோதுமை மாவை அப்படியே சலிச்சிட்டு கோதுமை மாவை அப்படியே சலிக்கணுங்க. சலிச்சு போட்டால் தாங்க பட்டு மாரி இருக்கும். கோதுமை மாவை அளக்கக்குள்ள அமுக்கி அளக்கக்கூடாது. அப்படியே அப்படியே எடுத்து அப்படியே போடணும். 2 கப்பு கோதுமை மாவு, நல்லா அப்படியே பிசைய வேண்டியது தாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைய வேண்டியது தாங்க. சரிங்களா? அப்படி இருக்குது மாவு, அப்படியே உதிரியாக தாங்க இருக்கும். நல்லா பிசைஞ்சோம்னா நல்லா இருக்குங்க. பிஸ்கட்டு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சிடணும் மாவை. நீங்களும் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இது உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு எதுவுமே, சோடாப்பு எதுவுமே இல்லைங்க இந்த மாவில். நல்லா இருக்கும் பாருங்கள். இந்த வந்து உருட்டிட்டேன் பாருங்கள், மாவு எப்படி இருக்குது பாருங்கள். மாவு வச்சுருக்கேன் பாருங்கள்.
அப்படியே உருட்டினோம்னா எப்படி இருக்கும் பாருங்க. இதே பாருங்க, கையை வச்சா அப்படி இருக்கணுங்க. இப்படி தாங்க இருக்கணும் மாவு. இப்போ அப்படியே இந்த எண்ணெய் இதில் கொஞ்சோண்டு தடவி பிஸ்கட் போடுறதுக்கு இதில் அப்படியே எண்ணெயை தடவி கொஞ்சோண்டு கோதுமை மாவை அப்படியே தூவிக்க வேண்டியதாங்க. தூவி அப்படியே எடுத்து வைக்க வேண்டியது. இந்த மாவில் தயிர் 2 ஸ்பூன் ஊற்ற மறந்துட்டேன். 2 ஸ்பூன் தயிர் ஊற்றணும். ரெண்டு ஸ்பூன் ஊற்றலாம், 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதை பாருங்க, தயிர் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேய்ச்சிடலாமா? கோதுமை பிஸ்கட் ரெடி. இதை பாருங்க, மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி தாங்க இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேங்க மாவு. நல்லா பிசைகிறது நல்லாயிருக்கும். இப்படி வச்சு ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லேயும் வைக்கலாம். பட்டர் சீட்லேயும் பட்டர் சீட் ஆயிட்டுங்க. பட்டர் சீட்டில் போட்டு அப்படியே எடுக்க வேண்டியதாங்க. ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக இருக்கணும். கத்தியால் தான் தடி விடணும். அதால செய்யணும். ஸ்பூனால போடுறேன். I think. இதை பாருங்க, இந்த தடிமன் இருக்கணுங்க. ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. இதை பாருங்க, அப்படி எடுத்து பார்த்தோம்னா அப்படி இருக்கணும். இந்த இது இருந்தால் போதும். இருங்க, இந்த மூடியால் அப்படி வச்சு எடுக்கிறேன். சின்ன மூடி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சின்ன மூடி இருக்குது பாருங்கள். இதாலேயும் நம்ம எடுத்துக்கலாம். அருமையாக இருக்கும் பிஸ்கட். சாப்பிட சாப்பிட அருமையாக இருக்கும். மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா. இதை பாருங்க எப்படி இருக்குது. அப்படியே இந்த பிளேட்டில் எடுத்து வச்சிட வேண்டியதாங்க. அதுக்குதாங்க இதெல்லாம் போதும். அது மாவு தட்டு சின்னதாக வேணுன்னா சின்ன மூடியில் போட்டுக்கலாம், பெருசாக வேணுன்னா பெரிய மூடியில் போட்டுக்கலாம்.
கோதுமை பிஸ்கட் ரெடி. குழந்தைங்களா, கோதுமை பிஸ்கட் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி பாட்டி செய்வீங்க, எப்படி பாட்டி செய்வீங்கன்னு சொல்லுவீங்களா? பாட்டி செஞ்சுருக்கேன். நீங்கள்லாம் வீட்டில் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. பெரியவங்கெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதை பாருங்க எப்படி எடுத்துருக்கோம் பாருங்க. அடியில் எண்ணெயை தடவி மேலே கோதுமை மாவு கொஞ்சோண்டு போட்டு அந்த இதை எடுத்து வைக்க வேண்டியதான், பிஸ்கட்டை தேய்ச்சி.